ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எங்கிட்ட இரவு சாப்பாடு தான். மழையை பார்த்தீங்களா, நல்லா இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது தெரியுமா, இல்லை சில்லுன்னு இருக்குது. இந்த மழைக்கு இதமாக சூப்பராக பார்த்தீங்கன்னா ரொட்டி சுட இல்லை. இன்றைக்கி வந்து புட்டு தான் அவிக்க போகிறேன். அரிசி மாவும் அவிச்ச மாவும் கலந்து ஒரு புட்டு மவிச்சு, நெத்தலி கருவாடு, அதுக்கு பிறகு மாங்காய், தக்காளி பழம், கத்திரிக்காயெல்லாம் போட்டு ஒரு சூப்பராக குழம்பும் வச்சு நண்டும் பொரித்து சாப்பிட போகிறேன் நண்பர்களே. எப்படி இருக்கும்? செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். வாங்க செய்யலாம். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வாங்க கடகடன்னு ஒரு அடுப்பில் குழம்பு வைக்கிறேன், ஒரு அடுப்பில் நண்டை பொரிக்கிறேன். பாருங்கள், மழைக்குள்ள சமையல் பார்த்தீங்களா எப்படி மழை. இதில் வந்து குழம்பு வைக்க போகிறேன். சட்டி சூடாட்டுக்கும். இந்த அடுப்பில் நண்டை பொரிக்கிறேன். மழையை ரசித்து கொண்டு இன்றைக்கி சமைக்க போகிறோம். நல்லா இருக்கேண்ணே. இப்போ இந்த அடுப்பில் சட்டியை வைப்போம். நண்டு பொரிக்கிறதுக்கு சூடாட்டுக்கும். இங்கே பாருங்க, நண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நண்டு பார்த்தீங்களா, நண்டுக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவோம். அதுக்கும் முடிஞ்சுது, எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கு தான் மில்லு கொடுக்கணும். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு. இது வந்து கையால் பிரட்டையில் குத்தும் அந்த நண்டு டைது, அதெல்லாம் இப்படி குலுக்கி விடுவாங்க. இங்கே சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம். குழம்புக்கு சூடாட்டும். இங்கே சட்டி சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இதில் வந்து நண்டு பொரிக்கிறதுக்கு சூடாட்டுக்கும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் கொஞ்சம், இதோட கொஞ்சமாக சின்ன சீரகம், இது கொஞ்சம் பொரியட்டும். இங்கே நனைஞ்சு கொண்டு வந்து நிற்கிற வடிவ மழைக்குள்ள. இதோட வந்து பச்சை மிளகாய், உள்ளி, சின்ன வெங்காயம். இப்போ இது நல்லா வதங்கட்டுக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன். எதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டுக்கும். இங்கே பாருங்கள், நண்டுக்கு எண்ணெய் கொதிச்சுட்டு நண்டை போடுவோம். நண்டு பொரியக்க நல்ல ஒரு வாசம் வரும் தெரியுமா நண்பர்களே, சூப்பர் வாசம். அப்படி பார்த்துச்சுன்னடா, எல்லாத்தையும் ஒரேடியாக போடுவோம். என்ன சின்ன நண்டு. இதை வந்து அப்படியே மேலால் ஊற்றி விடுவோம். ஜனகன் தான் சொன்னவர் சரியா? இவர் ரொம்ப சமையல் பழகுறாரு நண்பர்களே என்னோட சேர்ந்து. அது சொல்லணும். நான் கழுவி இருப்பேன், நீ தான் சொன்னி ஊற்ற சொல்லி. அப்போ அதில் எல்லாம் அந்த மசாலா எல்லாம் பிறலும். அம்மாவோட மூளை வேலை செய்யுது உனக்கு. பொரியட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு, இனி இதில் தக்காளி பழம் பட்டி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம் தான் பட்டி இருக்கிறேன். இதோட கத்தரிக்காய், மாங்காய் இப்போ போடுறேன் இல்லை. இப்போ இது கொஞ்சம் அப்படியே வதங்கி வரட்டுக்கும். இதோட வந்து இங்கே நெத்தலி கருவாட்டை கழுவி துப்புராக்கி வச்சுக்கேன். பாருங்க, தான் லங்கா நெத்தலி, அதையும் சேர்ப்பேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். உப்பு போடையில்லை நான், என்ன நெத்தலி கருவாட்டில் உப்பு இருக்கும் பார்த்து சேர்க்கலாம். இப்போ மூடி விடுவோம் அவியட்டுக்கு. இங்கே நண்டை திருப்பி விடுவோம். சூப்பராக பொரிஞ்சு வருது. கணக்க நண்டு மாதிரி இருந்துச்சு. இது பொறிப்பட்டோன்னே என்ன கோதெல்லாம் உடைச்சோன்னே கொஞ்சமாக வந்துட்டேன். என்ன நல்ல வாசமாக இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணி நிற்கிது, அப்படியே அவியட்டுக்கும். இப்போ பாருங்க, நல்லா தண்ணி வற்றி வருது. இனி வந்து தேங்காய் பால் சேர்ப்போம். 2 ஆம்பால், இது 3 ஆம்பால். இதோட முதலாம் பால்.
இது வந்து குழம்புத்தூள் சோபா சாஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடுங்க. சூப்பரான சுவையான சோபா சாஸ் கறி பவுடர். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். நான் ஒரு 3 கரண்டி சேர்க்குறேன். இதில் புளியை ஊற வச்சிருக்கிறேன், பிணைஞ்செடுப்பேன். புளி சேர்க்குறேன். இதோட மாங்காய் புளி தக்காளி எல்லாம் சேர்த்துருக்குறேன். அதெல்லாம் கணக்காக தான் சேர்த்துருக்குறேன். இப்போ கலந்து விடுவோம். மாங்காயம் சேர்த்து இந்த குழம்பு சாப்பிட சும்மா அடி தூள் செமையாக தான் இருக்கும். இதுக்கு வந்து நீ கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். இப்போ கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, நண்டு நல்லா பொரிபட்டு வருது. நீ எடுக்க வேண்டியா பறக்குது என்ன இல்லைங்களா? சூப்பர் வாசம் அடிக்குது நண்டு பொரிபடைக்க என்ன. முதல் போட்டது தான் எடுக்கும். நண்டு கடை, நண்டு பொரியல் கடை, ஓடி வாங்கோ. நண்டு கடை போட்டிருக்கேன். நண்டு பொரியல் கடை அட மலையில் பாருங்க, நல்ல மலையில் நண்டு பொரியல், ஓடி வாங்கோ. இதில் குழம்பு கொதிக்கட்டுக்கும். அதுக்குள்ளே புட்டை குழைப்பேன். உப்பு சேர்க்குறேன். இதில் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இனி புட்டை குழைப்பேன். இதில் தண்ணி கொதிச்சுட்டு இது அரிசி மாவும் அவிச்ச மாவும் கலந்து எடுத்துருக்குறேன். இதில் தனியாக அவிச்ச மா எடுக்கல இன்றைக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பார்த்து இந்த மாதிரி குழைச்செடுக்க வேண்டிய. பாருங்க, நல்லா இந்த மாதிரி குழைச்சிட்டு இப்போ சூடு பொறுக்கிறார்கள் கையாலேயே நீங்கள் குழைச்செடுக்கலாம். நான் சுடும் நண்பர்களே, அதால் இப்படி டம்ளரால் இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கிறேன். சரியா? இப்போ தேய்ச்சி போட்டு இப்படி இங்கால எடுத்து போட வேண்டியா. இப்போ புட்டை கொத்தி எடுப்பேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொத்தியாச்சு. இனி மற்றதையும் அப்படியே கொத்தி எடுக்க வேண்டிய. இப்போ புட்டை அடுப்பில் வைப்போம். இங்கே புட்டு பானையை வச்சாச்சு. இங்கே மாவெல்லாம் குழைச்சாச்சு. இனி வந்து நீத்துப்பட்டியில் தேங்காய்ப்பு கொஞ்சம் போட்டுட்டு மேலே குழைச்சி வச்சுருக்கிற மாவை போட வேண்டியா. இனி மூடி விடுவோம். புட்டாவியட் நம்ம ரெடி ஆகிட்டு அடுப்பை நிப்பாட்டுவோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுவையான நெத்தலி கருவாடு மாங்காய் போட்ட குழம்பு ரெடி. அப்படிங்களா? எப்படி இருக்குது? அந்த மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம் உப்பெல்லாம் காணுமாண்டு. வேறு லெவல். இப்போ பாருங்க, புட்டு அவிஞ்சிட்டு இறக்குவோம். இங்கே சூட்டோடையே புட்டை வந்து நாங்கள் கலந்து விட்டுருவோம். இன்னும் இப்படி குதித்து விட்டுருவோம். இது தேங்காய் தும்பு. இப்போ வாங்க சாப்பிடலாம். நல்லா மழையை ரசித்து கொண்டே நல்லா சில்லுன்னு சாப்பிடலாம். புட்டு இன்றைக்கி அரிசி மாவும் அவிச்ச மாவும் கலந்து அவிச்ச புட்டு. இங்கே பாருங்கள் குழம்பு.
இது வந்து மாங்காய் நெத்தலி கருவாடு எல்லாம் போட்டு வச்ச ஒரு குழம்பு, நண்டு பொரியல். வாங்க சாப்பிடலாம். சுடுவது கொதிக்குதானா? எந்த நாளும் கொதிக்க கொதிக்கத்தான் ஜோவா மாட்டுறது. ஆனால் இந்த மழைக்கு நல்லா சூடாக சாப்பிட நல்லா தான் இருக்கும் தெரியுமா நண்பர்களே. இங்கே இந்த நெத்திலி கருவாடையும் வச்சு இப்படி சாப்பிடுவோம். சுடுவது ஆனால் நல்லா இருக்கு. சூட்டோட சாப்பிட்றதே ஒரு சுகந்தான். நண்டு நண்டு பொட்டிச்சு சாப்பிட்டீங்களோ அது பிறகு விடவே மாட்டீங்க. உண்மை. அப்படி இருக்கு தெரியுமா நண்பர்களே நண்டு பொரியல். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? நல்லா பொரிஞ்சு அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து அப்படி சூப்பராக இருக்கும் நண்பர்களே. நண்டை வந்து அப்படியே சப்பி போட்டு துப்பவும் நல்லா இருக்கும். புட்டெல்லாம் சாப்பிட்டு முடிய கடைசியாக சப்பு சாப்பாடு சாப்பிட்டு துப்போணும், அப்போ நல்லா இருக்கும். மாங்காய் பாருங்க, இப்படி மாங்காய் எல்லாம் வச்சு சாப்பிடு பாருங்க நண்பர்களே, செம்மையாக தான் இருக்கும். மாங்காயோட புளிப்பு சுவையும் சேர அடித்தூள் வேறு லெவலாக இருக்குது. இந்த மழை குளிருக்கு இப்படி எரிந்து மொட்டை மாடியில் சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க, சும்மா சொர்க்கமே தெரியுது, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மழை டைமில் சுட சுட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நண்டு கிடச்சி அப்படி பொரிச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க நண்பர்களே. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வேணுடா.